இது உங்களுக்கு தண்ணி அவர் நிற்கிறார், அவர் அங்கதான் நிற்கிறார். தடை செவி செருகன் தாழ்வை தன்மை பெறவும் இழை இடை கலச பொங்கை இமகிரி மடந்த ஈன்ற புழவியை பணிதும் என்பால் குறைவுற நிலையேற்று கம்பன் பாட்டு. கம்பன் பாட்டு கடவிய நீ காவாதிருந்த மறுமுகா பூக்கும் கடம்பா முருகா கதம்பேலா நல்லை கந்தா சத்தியத்தின் சீலமாய் சாற்றும் திருமுறையாய் நித்தியமாய் என்றும் நிலவுவதாய் முத்தி தரும் வீரப்புடன் ராதாகிருஷ்ணனாம் என்று சீர் பாதப்பணிகளே பணி தெளிவுறவே அறிந்திருந்தல் தெளிவு தர முடிந்திருந்தல் சிந்திப்பார்க்க கழிபடர உள்ளத்தில் ஆனந்த கனவுகளை காட்ட கண்ணீர் குளிவரவுள் உருப்பிடுதல் இவை நீ அருளும் தொழில்கிடுதல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வழங்குவான் கூடியர் போல் நெற்பொழுத்த புகழியர் போல் கடல் போற்றி ஆழிமிசை கண்முடைக்கில் அணைந்தவரால் அடை போற்றி வாழி திருநாவலூர் வந்தவர் பதம் போற்றி ஊழிமலை திருவாரூர் திருத்தாள். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு யார் குரோ சதுரர் என்பது. நான் என்னுடைய விருப்பம் போல என் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருந்தேன். அதுல 1.5 மணி நேரத்தில் அந்த பேச்சுல பாதி முடிஞ்சது. மீதி பாதியை பேசுறதுக்கு எப்படாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். சந்த வசந்தம் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அதற்காக இந்த சந்த வசந்தத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் உடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் யாவையும் தாமிழவாக்கலும் என்பது கம்பன் பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பது சேக்கிழார் பெருந்தகையருடைய பாட்டு. இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு சேக்கிழார் பெருந்தகையே சொன்னதுக்கு அப்புறம் எல்லாராலையும் சொல்லிட முடியுமா என்பது என்னால் சரியாக இப்போதிலிருந்து 40 நிமிஷத்துல முடிச்சுருவேன். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கேன். இறைவன் என்பது ஒரு கருத்து. என்னை பொறுத்தவரை நான் இறைவனை பத்தி 40 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இல்லாத ஒன்றை பத்தி 40 வருஷமா ஒருத்தர் பேச முடியும்னா நான் ஒருத்தர் தான். யாராவது இருக்குன்னு நீங்க காமிச்சா நான் வந்துருக்கேன். இன்னும் நான் தேடிக்கொண்டிருக்கேன். நீங்க யாரையும் தேடி கண்டுபிடித்தவர்கள் இருந்தா வேற. ஆனா தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி பார்த்து விட்டதாக நான் பல பேரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் என்னுடைய சாமர்த்தியம். எல்லாருடைய சாமர்த்தியமா தான். அதனாலதான் யாரு போல சதுரங்கிறத நான் இங்க பேசலான்னு வந்தேன். இறைவன் இருக்காரே, அவர் இருக்கிறார் என்று நாம உயர்நிலை பலர் பார்லையோ பலர் பார்ல சொல்றோம், அல்லது பெருமையில சொல்றோம். ராயரா ஆம்பளை அவர் பெண்ணா, ஆனா பெண்ணா அல்லையா என்ன என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள் பரம்பு. நான் எனக்கு ராமர் சாமின்னு சொல்லிக்கலாம், ராமசாமி, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கு. என்ன வேடிக்கைன்னா அந்த சாமி பூரா ஒரே குடும்பம். இந்து மதத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அப்பன் சிவன், ஆத்தாள் பார்வதி, அண்ணன் பிள்ளையார், தம்பி முருகன், மாமன் திருமால். இப்படியே பார்த்தா சண்மதத்துல ஒரு 4 மதம் அந்த குடும்பத்திலே இருக்கு. இந்த சண்மதங்கள் என்று சொல்கிறோமே, சைவம், வைஷ்ணவம், சாத்தம், கௌமாரம்,
கணபத்தியம், இது எல்லாமே ஒரே மதத்துல இருக்கக்கூடிய ஒரு சண்மதத்துல ஒரு பொருளாக அமைந்துவிட்ட ஒரு சிறப்பை நம்ம பார்க்கலாம். அதனால இது எந்த சாமி நாம தேடுற சாமிங்கிறது எனக்கு தெரியல. இது எல்லாமே கற்பனை என்றார் மகாகவி பாரதியார் இல்லையா? இப்படி எல்லாம் போனதெல்லாம் கதைகள்லாம் மிக நல்லது என்றாலும் நல்ல கருத்தை இவை சொல்லுகின்றன என்று அவர் அந்த கதை என்ற மகாகவி பாரதியார் சொன்னார். அப்பதான் பாரதி சொல்றாரு, தலையாசிட்டு பாராட்டுவார். அதனாலதான் சொல்றேன். சுவாமி சொம் என்றால் சொத்து. சொம் என்பதனுடைய அத்து என்கின்ற அந்த விகுதியை சேர்த்து தான் சொத்துன்னு சொல்றோம். நம்ம ஸ்வம் அப்படின்னாலே சொத்து. நமக்கு சொத்தாக இருப்பவர் சுவாமி. இந்த தெய்வத்தின் பொருளை நீங்க படிச்சு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணினார்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்று சொல்லுவோம். பிரபஞ்சம்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்கள், எலிமெண்ட்ஸ். இது அத்தனையும் அவர் படைத்தார் அப்படின்னு சொல்றோம். இந்த எலிமெண்ட்ஸ் அத்தனையும் எங்க இருக்குங்கிறது கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நிலம் இந்த பூமியில இருக்கு, நீரும் இந்த பூமியில இருக்கு, நெருப்பும் இந்த பூமியில இருக்கு, காற்று இந்த பூமியை சுற்றி வருகிறது, ஆகாயமும் இந்த பூமியை சுற்றி இருக்கு. முழுக்க முழுக்க இந்த பூமி சம்பந்தப்பட்டது தான் அந்த 5 எலிமெண்ட். இதை தாண்டி கொஞ்சம் போய் பாருங்க, பூமியை தாண்டி கொஞ்சம் போகணும். நான் சொல்றது சொல்லுவேன், இங்க இருந்து தொடர்ந்து போனா இப்படியே போனோம்னா அந்த வீட்டுல வரும், அதுக்கப்புறம் இன்னொரு இடம் வரும், அப்படியே தாண்டி 4 ரோடு வரும், அதுக்கப்புறம் கூட்டோடு வரும், அதுக்கப்புறம் காடு வரும், அதுக்கப்புறம் வேற ஊர் வரும், அதுக்கப்புறம் அப்படியே போனா இந்த பக்கம் போய் கொண்டே இருக்கோம். நான் எது எல்லை, இடத்துடைய எல்லை எது? இந்த இடத்தோட எல்லை எது? பூமியை தாண்டி ஆகாசத்தை போய் கொண்டே இருக்கோம்னா எது எல்லை? இந்த எல்லை அதே மாதிரி, மேல் எல்லை அதே மாதிரி, கீழ் எல்லை அதே மாதிரி. இந்த பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய 4 திசைகளிலேயும் திசையினுடைய முடிவு எது என்பதை யாராலையும் சொல்ல முடியாது. இது இந்த பூமியை பொறுத்தவரை, இந்த பூமியில சூரியனுடைய குடும்பத்தை பொறுத்தவரை நாம பண்ற சிந்தனை. ஆனா ஒரு சூரிய குடும்பமா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது? பல சூரிய குடும்பங்கள், எத்தனையோ பால்வழிகள். இவை அத்தனையும் அறிவியல் படி ஆராய்ச்சி பார்த்தோம்னா எவ்வளவு அதிகமா இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையா ஒரு பாட்டு ஒன்று சொல்லுகிறது. அண்ட பகுதியின் உண்டை பிறப்பு, அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றுக்கொன்று நின்று எழில் பகலின் 100 கோடியாய் மேற்பட விரிந்தன. திருவாசகம் 100 கோடியாய் மேற்பட விரிந்தது. அத்தனையையும் படைச்சு, அது அத்தனையும் காத்து, அது அத்தனையும் அருள் செய்து, அது அத்தனையையும் மறைத்து, அது அத்தனையும் காப்பாற்றுவோம் கடவுள் பஞ்சகிருத்தியம். இந்த அத்தனையும் செய்யக்கூடிய அந்த பரம்பொருளை சிவன் சொல்றதா, விஷ்ணுன்னு சொல்றதா, பராசக்தி என்று சொல்வதா, முருகன் என்று சொல்வதா, கணபதி என்று சொல்வதா, கர்த்தர் என்று சொல்வதா, அல்லாஹ் என்று சொல்வதா, யெகோவா என்று சொல்வதா? எல்லாமாகவும் இருக்கின்ற ஒன்றை அறிகின்ற அறிவுதான் பரிபூர்ணமான அறிவு என்று மகாகவி பாரதியார் சொல்வார். ஆத்தை சுற்றி இடம்பெறை அணிந்து போனத்திற்கு முழுவெளியன் கண்ணிடம் கொண்டு கடந்து கிடப்போன் மகம்மது நபிக்கு மலையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ச்சியினாலே உணராது பகன்ற அந்த பொருள் இருக்கிறதே, அது பொருள் ஒன்றே அறிவு. அது ஒளி உருவ அறிவு. அதன் நிலை கண்டால் அல்லது அதுதான் பிரபஞ்சத்துடைய பேரும் பொருளாக இருக்கக்கூடிய பரம்பரை. இகங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம நாடு அறிவுக்கு சம்மந்தப்பட்டது. பரம் என்பது நம்முடைய அறிவு எட்டத்து முயன்று தோற்று போகின்ற இடம் பரம். அந்த பரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு அதை இந்த உலகங்கள் யாவையும் தானே உணர்கிட்டு நான் முயற்சி பண்ணுகின்றன. அதனாலதான் அது அத்தனையும் ஒரே வழியில் அடங்கினார் இங்க சேர்க்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து அந்த பரம்பொருள் யாது என்று போதற்கு அறியவன் தான் ஒரே வழி. இவ்வளவு நாள் சொன்னது கூட அவர் அழகாக இருக்கார். உலகெல்லாம் எத்தனை உலகம்னா வள்ளலார் படிச்சு பார்த்தா தெரியும், அத்தனை உலகம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உணர்ந்தும் கூட அது யாருக்கு கண்டுபிடித்து சொல்வதற்கு அறிய ஒரு பொருள். சரி, அவர் எங்கப்பா இருக்கார்? நம்ம ஊருக்கு வந்தாருப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஊர் இமயமலை மேல இருக்க நிலவுலாரிய நீர் நரி வேடியன் அழகில் சோதியன். அவன் எங்கடா இருக்கான்? தில்லையிலே அம்பலத்தான். அவன் ஆணாக ஆடுகிறான்னு பார்த்தா 2 மாசம் சேர்ந்து ஆணும் பெண்
கிட்ட கொண்டு வந்து காட்ட முடியும்னு இப்ப இந்த பரம்பொருள் எல்லாவற்றையும் படைச்சது இல்லையா? இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து அது அத்தனைக்கும் மேலே விரிந்து அகண்டமாக இருக்கிறது அல்லவா? அந்த பரம்பொருள் யாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. கண்டுபிடிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா, அது படைத்திருக்கக்கூடிய பிரபஞ்ச வெளியில இருந்தெல்லாம் கிளம்பி நடுவில் இங்க வந்து இந்த பூமியில இந்த இடத்துல இந்தியாவில அந்த இந்தியாவிலேயே தென்பகுதியில அங்க வந்து பாண்டியனுடைய அரசவை சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சராக திருவாசகத்தை எழுதின மாணிக்கவாசகர் இருந்தார். நம்ம என்ன அதே தானே. நாமெல்லாம் என்ன நம்மை பற்றி எல்லாவற்றையும் உலகத்துல சிறப்பாக சொல்லக்கூடிய நூல்கள்லாம் எப்படி சொல்லிருக்கிறான்னா, விதி போற வழியில போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வஸ்து. நம்ம எங்க கொண்டு வந்து எப்படி நிறுத்தணுமோ அப்படியே அவர் நிறுத்தி அழகாக பார்த்துக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக இவ்வளவுதான். ஆனா இதை படைச்சிருக்கானே எப்படி அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அதாவது அந்த பரம்பொருளுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆறு அறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை, ஆறு அறிவார் அதன் அகலமும் நீளமும். ஆச்சரியம். வேறறியாத பெரும்பொருள் ஒன்றினை ஒன்றின் வேறு அறியாமை விளங்குகின்றேனே. திருமணம் ஆறு அறிவார் அதன் அகலமும் நீளமும். நான் சொன்னதுதான். எவ்வளவு ஆகலாம் எவ்வளவு நீளம். அதே மாதிரி காலம் இப்ப வந்து 2014 எண்ணில இருந்து இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்னால எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கிமு உருவாக்கம்லாம் உண்டானது கிமு தானே. நம்ம அஷ்டாத்தியாயிலாம் உண்டானது கிமு தானே. அஷ்டாத்தியாயிங்கிறது பாணினி எழுதின மிகப்பெரிய நூல். அது ரொம்ப முன்னால் உண்டானது. சரி, இதற்கு பின்னால் உள்ள காலம் எவ்வளவு? 2000-மா 3000-மா 30,000-மா 300,000-மா 3 கோடியா தெரியாது. பல கோடி ஆண்டுகள் முன்னால் பின்னால் இருக்கு. சோ இதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட இடம் வரலையும் தான் நாம இருக்கிறோம். இதான் நம்ம காலம். 1943 நான் பிறந்தேன். 42 என்னோட ஒரு வயசு பெரியவர். நம்முடைய காலம் 42லயே 43லயும் தொடங்கியது என்று அவரவர்கள் பிறந்த நாளை நீங்க கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள நம்முடைய ஏஜ் அடங்கிடுது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள இந்த ஸ்பேஸ் அடங்கிடுது. டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று இதைத்தான் விஞ்ஞானி சொல்லுகிறார். மிகப்பெரிய விஞ்ஞானி அதான் சொல்கிறார். ESC ஸ்கொயர் MC ஸ்கொயர்னு ஒன்று கண்டுபிடிச்சானே அவன். எல்லாமே இடத்தாலும் காலத்தாலும் கருதறிய பொருள் அதனுள் கருத்தாய் மேகி காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்தரடை ஆட்டும் விழுப்பொருளே. தாய்மன்னர் பாட்டு. அருள் பழுத்த வளசுமையே கரும்பே தேனே ஆரம்பதே என்கண்ணே அடியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே. கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருதறிய கருத்ததன் உட்கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து கல்வியாதி விரிவினையும் கூட்டி உயிர்த்தரடை ஆட்டும் விழுப்பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம். அப்ப இந்த உலகத்தையிலே உள்ள இந்த இடத்தையும் இந்த காலத்தையும் வகுத்து அதில் கல்வியாதி விரிவினையும் கூட்டி உலகத்தை ஆட்டுகின்றான். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் என்று பாடுகின்ற அந்த பாட்டுக்கு பாருங்க, அது அவன் செய்கின்றது. அவன் போடுகிற ஆட்டம் தான் நான் போடுகிற ஆட்டம். இது அத்தனைக்கும் காரணம் ஆட்டம். ஆட்டம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இவர் இந்த பெருமான் நடராஜ பெருமான் குறித்த புருவமும் புகை செவ்வாயும் புகைச்செறிப்பும் பலித்த சடையும் பவளம்பல் மேனியில் பால் வெந்நீரும் இத்தமுடைய எடுத்த பொற்பாலமும் காணப்பெற்றால் மறித்த பிறகையும் வேண்டுவதே இருக்க அந்த நடராஜா நடனம் ஆடிட்டு இருக்கார் இல்லையா? நடராஜா நடனம் தானே ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடிட்டு இருக்காரா நிற்காரா? பாருங்க, அவர் ஆடிக்கொண்டிருக்கிறாரா நிற்கிறாரா? நிற்கிறார். அப்புறம் ஆடுறார். ஆடுற மாதிரியே நிற்கிறார், நிற்கிற மாதிரியே ஆடுறார். இதுதானே சார் ஆட்டம். ஆட்டம்ல நடுவு பகுதியா இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து ஆரம்பித்து
புரோட்டான், நியூட்ரான், அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான், ஸ்கூட்ரோட்ரான் அப்படின்னு வரிசையா எல்லாமே வந்து சுத்தி கொண்டிருக்கு இல்லையா? இவை அனைத்துமே ஒரே ஒரு அணு துகளுக்குள்ள அந்த ஆண்டவனுடைய ஆட்டம் நின்று கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்தை பிரித்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவோ பெரிய சம்பவங்கள் அசம்பாவிதங்களாக கூட நடந்திருக்க கூடும். ஆகவே நினைச்சு பாருங்க, பரம்பொருள் ஆட்டத்துக்குள்ள இருக்கான். இந்த ஆட்டத்தினுடைய ஆட்டம் தான் பரம்பொருளின் ஆட்டம் என்பதை நினைத்து பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதைத்தான் அந்த டான்சர் சிவா என்று எழுதினார் ஆனந்தகுமார் சேர்ந்து சொல்றோம். அது மூல நாடகம், அப்புறம் ஞான நாடகம் என்று இந்த நாடகத்தினுடைய பிரிவுகள் எல்லாம் எல்லாமே பிரபஞ்ச நடனம், இந்த காஸ்மிக் டான்ஸ் அன்னைக்கு சொல்லுவார்கள். இந்த பிரபஞ்ச நடனம் அது. இந்த பிரபஞ்ச நடனத்தை ஆடி பெற்று இருக்கக்கூடிய அவன் 5 செயல்களை செய்கிறான். தோற்றம் கூடியதனை என்று சைவஸ்தானம் சொல்லும் வரிசையா. இந்த பிரபஞ்ச நடனத்தை ஆடுகின்ற அந்த பெருமான் யாருன்னு இப்ப நான் சொல்லி பார்த்தேன். நீங்களும் புரிஞ்சு கொள்ள பார்த்தீர்கள். நான் சரியா சொல்லிட்டேனா என்னமா எனக்கு தெரியல, உங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. அதுதான் அவனுடைய பெருமையை. யார் அறிவார் அதன் அகலம். வேறறியாத பெரும்பொருள் ஒன்றின் வேறு. அந்த வேலை அறிந்து கொள்ளாமல் நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே என்று இப்ப நான் சொல்ல போறேன். பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய ஐம்பூதங்களை உருவாக்கி, இந்த பூமியை சார்ந்து வெளியில போயிட்டோம்னா வெளியில தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, வெளியில நெருப்பு இருக்கா, வெளியில ஆகாசம் தான் இருக்கு, அதுதான் தெரியும். வெளியில நிறைய இருக்காங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் இந்த பூமியை சார்ந்தது. எல்லாம் நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவு கெட்டியதுதான். சிற்றறிவு சில் வாழ்நாள் பல் பிடி கொண்டவர்கள் தான் நம்ம எல்லாம் வாழ்க்கை. இந்த சில வாழ்நாள் பல பிடி சிற்றறிவு கொண்ட நாம் இந்த ஆண்டவன் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை அவன் கொண்டு காண முடியும். ரொம்ப ஆச்சரியம். நம்ம யார் அப்படின்னா, நம்ம யார் அப்படின்னு சொன்னா தூசியிலேயே 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 தூசி, அணுவிலேயும் அணுவுக்கு அணுவாய் அன்பாருக்கு அப்பாலாய் கணம் முற்றி நின்ற கருவுள்ளை காட்டி அணுவுக்கு அணுவாக, அதுக்கு அப்பாருக்கு அப்பாலுமாக அது இருக்கு. அந்த அணுவுக்கு அணுவாக நாம் இருக்கிறோம். நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம நாட்டினுடைய பெருமை, நம்ம நாட்டுடைய சிறப்பு உலகெல்லாம் சொல்லக்கூடிய புறநானூற்றில் ஒருத்தர் சொல்லியிருக்கான். பெரிய கவிஞன் சொல்லியிருக்கான். அவன் யாருன்னா அவன் யோசி, அவர் பேர் கணியன் பூங்குன்றனார். யாரும் முறை யாவரும் கேள்வி இது நம்பி பிறதரவாராகிற பாட்டில் நம்ம யார் என்றால், மலைக்கு மேல மேகம் மழையாக பொழிந்து அருவியாய் வழிந்து ஆறாக ஓடி கடல்ல கலக்கிறது. இந்த கடல்ல இந்த மலைக்கு மேல பொழிந்த மேகம் பொழிந்த அந்த மலையில ஒரு சருகு சின்ன இலை, அந்த மலை மேல இந்த மழை பாய்ச்சி அப்படியே வழிச்ச அந்த அருவியில அப்படியே வந்து ஆற்றுல சிக்கி கொண்டது. அது ஒரு குளத்துல, ஒரு ஏரியில கிணத்துல எல்லாம் பாய்ந்து விட்டு நேராக கடலை நோக்கி வந்து கடல்ல கலந்து விட்டது. பிரபஞ்சமாகிய கடல்ல இந்த சருகு இருக்கு. இந்த சருகு நான் மலை மேல் தோன்றினேன், நான் அருவியாய் வழிந்தேன், நான் ஆறாய் ஓடினேன், நான் ஏரி கிணறு குளத்தில் இருந்தேன், நான் கால்வாயில் ஓடினேன், கடல்ல வந்து கலந்தேன், நான் இப்படி இருக்கிறேன்னு அந்த தண்ணீராலேயோ அந்த சிறு சருகாலேயோ சொல்ல முடியுமோ? நான் தான் மழையை பெய்தேன்னு அந்த சருகு சொல்லிடுமா? நான் தான் கடலில் கலந்தேன் என்று அந்த சருகு சொல்லிடுமா? இந்த கடலின் அலைகளை நான் தான் அசைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இது சொல்லிவிடுமா? சொல்ல முடியாது. அதனால இந்த கடல் அலையில அலைந்து கொண்டு இது அலைக்கின்ற அலைக்கழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சருகுதான் நம்ம உயிர். கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனை போல யாக்கை முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனம். அதனின் பெரியோரை வியத்தல் ஏறும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனின் இளமே. நான் சொல்றது அந்த யாதும் முறைப்பாட்டோட கடைசி பொருள். கல் பொருதி இறக்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனை போல யாக்கை முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தோம் என்று பழங்கால் புறநானூற்று பாடிட்டாங்கன்னா, நம்ம யார்? அலைகளில் ஒரு சிறு துரும்பு. இந்த அலைகளில் இருக்கக்கூடிய சிறு துரும்பு அலைகளே எவ்வளவு நீளம் அகலம்னு பார்த்துமா? அலைகடல் எதுன்னு கண்டுபிடிச்சுமா? அலைகளோட அளவை அளந்து விடுமா இந்த சிறு தூசு? ஆனால் இந்த தூசு அந்த அலைகளை அடக்க முயன்ற முயற்சி தான் ஆண்டவனை பக்தர்கள் அறிகின்ற முயற்சி.
அந்த முயற்சியில இந்த பிரபஞ்ச படைப்பில் இருக்கக்கூடிய திரு தூசாக இருக்கக்கூடிய நான் அலைக்கடல் முழுவதையுமே அறிந்து கொள்ளுகின்ற முயற்சி, அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாயகனை கண்டுபிடிக்கின்ற முயற்சி. இந்த முயற்சியை இந்த ஒரு சிறு துரும்பா இருக்கிறது நினைச்சு பார்த்து சொல்லுங்க. நான் சொல்லணுமா? பழைய தமிழை பொறுத்தவரையும் சொல்றேன். தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பித்து 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கு அந்த நூல்கள் வரிசை, அதுக்கப்புறம் 5 பெருங்காப்பியங்கள் 5 சிறுகாப்பியங்கள், அதுக்கப்புறம் 12 திருமுறைகள், அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம், அதுக்கப்புறம் கம்பராமாயணம், வில்லி பாரதம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணம், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் கவிதைகள், மகாகவி பாரதியார் வைரமுத்து கவிதை வரையும் அவ்வளவுமே என்ன தெரியுமா? அந்த முயற்சி, அந்த முயற்சி, அந்த பரம்பொருளை காணுகின்ற முயற்சி. அந்த முயற்சி தான் இவ்வளவா வந்துருக்கு. எவ்வளவு ஏகப்பட்ட இலக்கியங்களாக வெளிவந்த அத்தனை பாடல்கள் இன்னைக்கு சங்கவசந்தத்தினுடைய கவிகளுடைய பாடலும் அந்த பரம்பொருளினுடைய இருப்பை காணுகின்ற முயற்சியில சிறு முயற்சி தான். இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான் கவிஞன், இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அறிஞன், இந்த முயற்சியை ஆண்டவன் யார் என்பதை அளப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு ஞானி. அந்த ஞானியாகத்தான் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரி ஒரு தூசை நீ உண்டாக்கி கொடுத்துட்டிய? இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரி ஒரு தூசை ஒரு மனிதனாக உருவாக்கி கொடுத்து எனக்கு ஒரு அறிவையை கொடுத்துருக்கிய. என்னுடைய அறிவை கொண்டு நான் என்ன பண்ணினேன்? 5 புலன்களால் வருகின்ற அறிவை மாத்திரம் வைத்துக் கொண்டு, சென்சுவல் நாலேஜை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் செக்ஸை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய புலன் அறிவினாலே என்னுடைய உடம்பை பயன்படுத்தி தவறான தொழில்களை என் உடம்பை செலுத்தி கொண்டிருக்கிறேன். கண்ணால காண்பது கண் அறிவு, காதால கேட்பது கேள்வி அறிவு, மூக்கால் முகர்வது வாசனை அறிவு, நாக்கால் முகர்வது சுவை அறிவு, உடம்பால் உணர்வது மெய் அறிவு, அதாவது சிந்தவை அறிவு என்று சொல்லுகின்ற இந்த 5 வகை புலன் அறிவு மாத்திரம் இல்லாமல் புலம் கடந்த வேறொரு அறிவு ஒன்று உண்டு. என்ன விஷயம்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய தட்டையையும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் இந்த கடல் மிட்டாய் இது எல்லாத்தையும் நான் மாத்திரம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய இயல்பு. என்னுடைய இயல்பு அதுதான். நான் மாத்திரம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறது என்னுடைய இயல்பு. சரி, பக்கத்தில் முன்னாடி இருந்தா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா அவன் வந்தா அப்படின்னு கொடுக்கறது கொடுக்காது. நான் திருப்பி யூடியூப்ல பண்ணி பார்ப்பேன். இதுல வேடிக்கை என்னன்னா, இதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறது சிறந்த எண்ணம். 5 அறிவோட நான் மாத்திரம் அனுபவிக்கணுங்கிறது வெறும் அறிவு. இதை அடுத்தவருக்கும் கொடுக்கணுங்கிறது பாருங்க, இது 5 அறிவை தாண்டி இன்னொன்று, அது பேர் சித்தம். அது எல்லாருக்கும் சித்தியாகணும், இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. நாலேஜுக்கு விஷயத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் உண்டு. விஸ்டம் உலகத்துக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறது, நாலேஜ் எனக்கு மாத்திரம் போகணுங்கிறது. இந்த ஆத்ம அனுபவத்துல எனக்கு மாத்திரம் போதும்னு நினைக்காம உலகம் முழுவதற்கும் தர வேண்டும். மூல பண்டாரம் நிறைந்து விட்டது, எல்லாரும் உதவினோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த ஆண்டவன் அடையாளத்தை அடுத்தவனுக்கு காட்டலாம். ஆண்டவனே, என்ன நீ இப்படி தூசியா படைச்சுட்டியே, இந்த தூசிலையும் தூசியா இருக்கக்கூடிய எனக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்துட்டியே, அந்த அறிவை என்னுடைய புலனறிவு மாத்திரம் என்று கொள்ளாமல் அதை கொஞ்சம் மாற்றி சிந்தனையாக மாற்றி அடுத்தவருக்கும் தரணும்னு நினைக்கிறேனே. நான் பார்த்ததை அடுத்தவரும் பார்க்கணும், நான் அனுபவித்ததை அடுத்தவரும் அனுபவிக்கணும்னு நினைச்சு பிறருக்கு கொடுக்க நான் முயற்சி பண்ணினதுதான் ஆண்டவனை அறிந்து அடுத்தவனுக்கு அறிமுகப்படுத்துகின்ற முயற்சி. அதுதான் நம்ம நாட்டுடைய பாடல்கள் அனைத்துமே கடவுளை அறிந்து நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற முயற்சி. அந்த கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய ஆச்சரியம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சு நான் இழுத்துட்டேன். அதனாலதான் மகாகவி பாரதியார் ஒரு சித்தரை பார்த்து அவர் கணத்துக்குள்ளே இருந்து காமிச்சு வானத்தை காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததை தெரிந்து கொண்டேன். என்ன? வேதாந்தத்தில் ஒரு வேர் அறியாமை விளம்புகின்றேனே அவரு. நான் கண்டுவிட்டேன் வேதாந்த மரத்தில் ஒரு வேர். நான் அறிந்ததை உலகத்திற்கு சமர்ப்பித்தேன். நான் அந்த வேதாந்தமாக இருக்கின்ற அந்த உபனிஷத்து உச்சியை கண்டு உலகத்தாருக்கு வழங்குகின்ற ஆற்றல் பெற்றவன் அவ்வளவுதானே. இப்ப என்ன பண்ணிட்டாரு மாணிக்க வாசகரை,
சிவபெருமான் என்ன பண்ணார்? தன்னையே கொடுத்துட்டார். ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவன் என்ன பெரிய செயல், நம்மள்ட்ட என்னன்னா நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பிச்சு கொடுப்போம், கொஞ்சம் கிள்ளி கொடுப்போம், முடிஞ்சா வள்ளி விடாது அள்ளி கொடுப்பார். இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா தன்னையே எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியம். கடவுள் அதுதான் சார், ரொம்ப ஆச்சரியம். அவன் எப்பேற்பட்டவன்னா தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம். நான் தமர்க்கு தன்னையே தம்மை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து விடுகின்ற தனிப்பெரும் பதம். அந்த பதம் தன்னையே நமக்கு கொடுத்து விடுகிறது. இப்ப அதை நாம வாங்கிக் கொள்வதற்கு நம்ம அறிவை கொஞ்சம் விசாலமாக்கி, அறிவை விசாலம் ஆக்கு, அகண்டம் ஆக்கு, அறிவை விரிவிசை அகண்டம் ஆக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. பாரதிதாசன் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு சொல்றேன். அறிவை விரிவிசை அகண்டம் ஆக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. மானுட சமுத்திரம் நான் என்று கூறுவோம். இப்ப அந்த மானுட சமுத்திரமாக இருக்கின்ற நாம், இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளியாக இருக்கின்ற நாம், நம்மை சூழ்ந்துள்ள சமுத்திரத்தையும் நிலத்தையும் அதுக்கப்புறம் வானத்தையும் மற்றத்தையும் நிலாவையும் வானத்து மீனையும் அதை நேர்விட வைத்தாங்க குலாவி அமுதம் கொடுத்து ஒரு கோல வெறி கொண்டோம் என்கிறான் மகாகவி பாரதி. அப்ப அத்தனையையும் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த அத்தனையும் அனுபவத்துக்கு எனக்கு தந்துட்டான் கடவுள். தன்னையே நமக்கு தந்துட்டான். தன்னையே தமக்கு நல்கும் தனி பதம். இப்ப என்னையே உனக்கு நீ கொடுத்துட்டேன், உனக்கு நான் கொடுத்துட்டேன்னா ஆண்டவன் அவ்வளவு பெரிய ஆளு. சகல சம்பத்து தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய பெரியவன். அனைத்து செல்வங்களையும் தன்னிடத்திலே கொண்டவன் தன்னையே நம்மகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அது பெரிய ஆச்சரியம். நாம இலங்கைக்கு போய் ஒரு ஊர்ல பேசும்போது அங்க ஒருத்தர் இருந்தா, ஜிண்டிப்பட்டிக்கு கூட பேசினேன். அங்க பேசும்போது அவர் ஒருத்தர் சொன்னார், நீங்க 2 கையால முருகன் பாதத்துல ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவன் திருப்பி 12 கையால கொடுத்தான்னா எப்படி வாங்க போறீங்க? ஆச்சரியம் தானே. 2 கையால முருகன் பாதத்துல நூறு கொடுத்துட்டேன்னா அவன் 12 கையால திருப்பி கொடுத்தானா எப்படி வாங்குவ? திருப்பம் காட்டி விட மாட்டேன். இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருந்தது எனக்கு அவன் பேசின பேச்சு. அப்படி இறைவன் நமக்கு வழங்குகிறான்னா ஒன்றும் முடியாது. வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன் விற்கிறேன். அதுவும் மாணிக்கவாசர் திருவாசர் தான். உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்கினேன். அது அமுதம் குடிச்சு விற்கிறவன் நம்ம ஆள் விட்டோம். காரமா சாப்பிட்டு விற்கிறா பரவாயில்ல. அப்படி தேய்ச்சிக்கிட்டே சாப்பிட்டா உடனே விற்கிறவங்க தண்ணி கேட்போம். இவன் அமுதத்தையே சாப்பிட்டு விற்கிட்டான். அமுதத்தை வாரி கொண்டு விழுங்கினேன் அப்புறம் விற்கிறேன். ரொம்ப ஆச்சரியம். அப்படி இந்த அருளார் அமுதத்தை வாங்கி கொண்ட அவன் தன்னுடைய சிற்றறிவு சில வாழ்நாள் பல பிடி உடையவர்கள் அந்த சிற்றறிவில் இந்த ஆண்டவனையே படம் பிடிச்சி கொடுத்துட்டான். அவன் அதை வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய பழக்குடைய தலையில வைத்துக் கொண்டு கீழே விடுறதா என்னன்னு கொண்டாடுறது போல அந்த ஆண்டவனை வாங்கி கொண்டு கொடுத்துட்டேப்பா. சரி, நான் இதை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவன் என்ன காரணம்? ஒண்ணுல நீ மனுஷனா பிறந்திருக்க, நான் பரம்பொருள். எனக்கு ஆயுசு கிடையாது, எனக்கு உடம்பு கிடையாது, எனக்கு மொழி கிடையாது, எனக்குன்னு சொல்றதுக்கு என்னை பற்றி ஒரு கருத்தும் கிடையாது ஆண்டவனுக்கு. இங்க ஆண்டவன் ஆராய்ச்சி பண்ணா தான் தெரியும் அவர் எவ்வளவு ஏழுன்னு. அத்தனையுமே இல்லாதவர் அவர். அதனாலதான் என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு நான் படைச்சேன், ஆண்டவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு நான் படைச்சேன். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மற்ற நீ வண்டை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அந்த பெரிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றால் தூமலை பாடும் வாயா. இப்ப என்ன ஆச்சு? என்ன பத்தி நீ தெரிந்து கொண்டு நீ சொல்லணும்பா, என்னால சொல்ல முடியாதுப்பா. I don't have any language. எனக்கு தனி லாங்குவேஜ் கிடையாதுப்பா. ஒரு மொழியும் இல்லாத என்னை, ஒரு உருவமும் இல்லாத என்னை நீதான் பல மொழியில பல விதமா சொல்லிருக்கிறாய். ஒரு உருவம் ஒரு மொழியும் ஒன்றும் இல்லாத ஒன்றை ஒரு 1000 திருநாமம், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு இங்கே 1000 திருநாமம் சொல்லி தெளியனம் கொடுத்தவன் பண்ணார் மாணிக்கவாசகர். பாருங்க, ஆண்டவர் 1000 பேர் சொன்னா நம்மாடலாம்.
ஆண்டவன் போய் உங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டா நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, ஐ டோன்ட் நோ யுவர் லாங்குவேஜ். யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் ஆண்டவன் பாவம். ஆண்டவன் பாவம். இந்த ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை பத்தி யாராவது சொல்ல மாட்டானா ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கரை. அதனால அவர் நமக்கு அவர் என்ன கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, ஒன்னையே நீ என்கிட்ட கொடுத்துட்ட, ஏன்கிட்ட நீ என்னப்பா வாங்கிட்டேன்னு கேட்கல. பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தாக்கு உண்டு. தங்க நெக்லஸ் கழுத்தில் மாட்டிட்டோம்னா அந்த தங்க நெக்லஸ் அல்லது நகை இதெல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழுத்துல இருந்ததுன்னா அதோட இது தேஞ்சு போய் அதோட இடம் படுத்துக்கும். பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தாக்கு உண்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னால் பிரயோஜனம் ஏதாவது உண்டா? அந்த பொண்ணுக்கு அந்த நகைக்கு என்னால் ஒரு பிரயோஜனம் வெயிட்டு தான் இல்லாம போயிடுறது, அழுக்காயிடுறது, நம்ம சிக்கல்லாம் அதில் பிடிச்சிடுறது, எண்ணெய் எல்லாம் அதில் சேர்த்துறது, அந்த நகைக்கு அழகெல்லாம் குறைஞ்சு போயிடுறது. அது மாதிரி உன்னால் பிரயோஜனம் வேணது உண்டு என்பார். ஆனால் இறைவனே என்னால் பிரயோஜனம் உனக்கு என்னப்பா, நான் பண்ணல, உனக்கு என்னப்பா பிரயோஜனம், நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, நான் நினைத்து கொண்டு நான் என்னிடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நீ எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டியே அப்படின்னா அது யாரு? இப்பதான் நான் சொல்ற கேள்விக்கு பதில் வருது. நீ வந்து எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த, என்கிட்ட இருந்து என்னத்தை எடுத்துக்க போறேன்னா என்கிட்ட எல்லாமே என்னன்னா, அதாவது ஆராயமுதாய் அலைகடலில் துயிலும் நாராயணனுக்கு என்னுடைய அறியாமை ஒன்றுதான் ஆராதனை என்று அறியாமை ஒன்றுது என்று சொல்லுவார்கள். அந்த கடவுளுக்கு என்னுடைய ஆராதனை என்னுடைய அறியாமை தானே. சோ என்னுடைய அறியாமையை நீ பெற்றுக்கொண்டாய், இதை பெற்றுக்கொள்வதற்காக உன்னையே நீ எனக்கு கொடுத்தாய், ஆச்சரியம் இல்லையா? அதுதான் சொல்லுகிறார், தந்தது உண்டனை. சிவா வாங்க. தந்தது உண்டனை கொண்டது என்னை. பாட்டு நீ ஒன்னை கொடுத்துட்டேங்கிறது மாத்திரம் இல்ல, உன்னிடத்துல இருக்கக்கூடிய தன் ஆண்டவனுக்கு அகங்காரம் உண்டு. தன்னா அகங்காரம் தான், யான் எனது என்று சேர்க்கிறது. நமக்கு யான் எனதுங்கிறது உண்டு. நானாக கொண்டு இப்படி பேசுறேன் கேட்டு இருக்கேன், நான் ஒரு பட்டியக்காரன். அது தந்தது என் தன்னை, என் தன்னை என்னுடைய இருக்கக்கூடிய ஆனந்தை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, என்னுடைய அகங்காரத்துல நீ கொண்டுட்ட. இது ரெண்டு பேர்ல ஆமா தன்னுங்கிறது ஒரு, இந்த தன்னுங்கிற வார்த்தை தமிழ்ல எங்க வந்திருக்கோ அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்கு. அதான் சொல்லாச்சு. ஆமா என்னால சிங்கத்துக்கு வகை போந்து சிங்கத்தை மாற்ற முடியும். அது மாதிரி இப்படி இந்த பிரபஞ்சத்தின் பெருவழியிலே இருக்கக்கூடிய பொருள் பரம்பொருள் அதை அடையாளம் காட்டுறாங்க சார் நம்ம ஆடலாம். அதனாலதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்ட்டான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தெரிந்து கொண்டு ஒரு நாளை சொல்லிவிட முடியாது என்று அழகாக சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அந்த அருமையான வார்த்தைகளை பார்த்தா அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக வந்து அடையாளம் சொல்றாங்க சார். எனக்கு தெரிஞ்சவர் இல்லையா, எல்லாரும் கடவுளோட அடையாளத்தை சொல்லியிருக்காங்க, கொண்டு போய் காட்டணும் கிடையாது. அதான் ஆச்சரியம். கொண்டு போய் காட்டின ஆற்றாக நீங்க பார்க்க முடியாது. நான் ஏதோ ஒரு மேல என் சிறுமை பன்மையில எல்லாம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த உலகத்துல உண்டான இலக்கியங்கள் அனைத்திலேயும் அவனை தேடுகின்ற தேடலாம் இருக்கே தவிர கண்டுபிடிக்கிற விஷயம் தானம் எங்கேயாவது இருக்கான்னா யாராவது சொல்லுவோம். எனக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை. அழகாக சொல்லுகிறான், கொண்டு பல சமயம் என்னும் தங்கடி எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் பங்கு கடை காணாத கடலே இருக்கும் கண்ணாக காண்கின்ற கண்ணே மக்கள் தங்க நிழல் பரப்பி மயல் சோடையெல்லாம் கணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலர வரும் மதியே எல்லாம் செய்யவுள்ள கடவுளே தேவதேவேன்னா. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க என்று கேட்டாலும் பறித்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அடைத்தாலும் இத்தனைக்கு திட்டிக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயக்காது கனித்தனவின் கையே மெய்மை அறிவானந்த விளக்கும் அருளோவே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் புழ பொதுவில் நடித்து
புரியும் தெய்வரசே என் சிறுமொழியே சொல்லுன்னா ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம். எல்லாத்துலயும் பாருங்க, உன்னை நான் ட்ரை பண்றேங்கிறான். அத்தனை உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேங்கிறான். ஆனா ட்ரை பண்ணி அதை என்ன பண்ணிட்டான், வெற்றி அடைஞ்சிட்டான். அவனையே பெற்று விட்டான். தந்தது உன் தந்தை, கொண்டது என் தந்தை. நான் யூஸ்வலஸா இருக்கேன், என்ன நீங்க அழைத்து கொண்டு விட்டா? என்ன இல்லப்பா, ஒன்னாலதான் நானே இருக்கேன். காரணம் என்னன்னா, நான் தான் கடவுள், நான் இன்ன தன்மையன் இப்பண்ணவன் என்று எழுதி மாத்திரம் அல்லாமல் சொல்லியும் இந்த உலகத்துல பரப்புறவன் என்னுடைய பக்தனாகிய நீதானேப்பா. அதனால என்ன படைச்சவன் நீதான். என்ன படைச்சவன் நீதான்ப்பா. நீ இல்லாத என்னோட அடையாளத்தை அந்த உலகத்துல எவ்வளோப்பா சொல்ல போக முடியும்? ஒரு எலி சொல்லுமா, ஒரு புலி சொல்லுமா, ஒரு சிங்கம் சொல்லுமா, வேற உலகத்தில் உள்ள பறவைகள் சொல்லுமா, வானம் சொல்லுமா, காற்று சொல்லுமா, எது சொல்லுமா, கடல் சொல்லுமா? சொல்லாத. நீ தானே சொல்ற. அதனால மனிதனாக உன்னை படைச்சு மனிதன் என்கின்ற வகையில உனக்கு மனம் என்கின்றாரு. மனம் வேற, நெஞ்சு வேற. மனம் இங்க இருக்கு, நெஞ்சு இங்க இருக்கு. ஆற்றல் மைண்ட் அது சம்பந்தப்படக்கூடாது. ஆற்று வந்து உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, மைண்ட் அறிவு சம்பந்தப்பட்டது. இந்த ஆற்றினால அவனை உணர்ந்து, அறிவினால அவனை அறியணும். அதனாலதான் உலகெல்லாம் உணர்ந்து அப்புறம் ஓதணும், ஓதத்தை அப்புறம் அறியணும். அப்பேற்பட்ட அந்த இறைவனை நீதானே பயன் படைச்ச. நீதானே என்னுடைய அடையாளம் சொன்னேன். என்ன சிவன் என்று சொன்னது நீதான், என்ன பராசக்தின்னு சொன்னது நீதான், என்ன முருகன் என்று சொன்னது நீதான், என்ன கணபதி என்று சொன்னது நீதான், என்னை சூரியன் என்று சொன்னது நீதான், என்னை எல்லாராகவும் சொன்னது நீதானேப்பா. அதனால ஒன்ன நான் நம்பி வந்திருக்கேன். அதனால என்னை நீ படைத்து விட்டாய். அப்படியா? அவர் ஆண்டவர் சொல்றாரு, இவர் கேட்டுக் கொள்கிறார். நம்மளுக்குள்ள யார்? சதுரர். சதுரப்பாடுன்னா சாமர்த்தியம் இருக்கும். சாமர்த்தியம் உடைய கடவுளாகிய நீயா, உன்னால் படைக்கப்பட்டு உன்னை அடையாளம் கண்டு உன்னுடைய அடையாளத்தை சொல்ல முயற்சி செய்கின்ற நானா? இல்லை, யாருப்பா சதுரர்? யார் சொல்றேன்? ரொம்ப ஆச்சரியம். கடவுளுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்னை பத்தி இப்படி அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு நான் என்னை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன், என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்று அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவு பெரிய ஆள் என்கிட்ட வந்து என் வாயில போட்டு புறப்பட்டுருக்கான் பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வாய்ப்புள்ள பேச்சுக்குள் அன்பரும் துடிக்குள் அகப்படும் மலையாக இருக்கிறானே. அப்படி அன்பு என்கின்ற அந்த வார்த்தைகளை அடங்குகின்ற பரம்பொருளாக அவன் இருக்கிறானே. அப்பேற்பட்ட பரம்பொருள் என் அன்பினால அவனை ஆட்கொண்டு விட்டேனே. ஆமா, அதனால நான் தான் புத்திசாலியா? தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆர்வலும் சசுரர். என்னாச்சு? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று நான் என்னப்பா பெற்று விட்டேன்னா, ஒரு எல்லை இல்லாத ஆனந்தம் அல்லவா நான் பெற்று விட்டேன். ஆண்டவன் அனுபவிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அற பைத்தியத்தை விட அதாவது அதிகமான பைத்தியமா இருப்பான். கடவுளை அனுபவிக்கிறவன் அழுவான், சிரிப்பான், புகுவான், தேடிப்பான், என்னென்னமோ பண்ணுவான். ஆண்டவனை என்னென்னமோ நினைத்து கொண்டு அறப்பைத்தியமா அழிந்து கொண்டிருப்பான். ஆண்டவனை அறிந்தவன் அத்தனை பேருமே அறப்பைத்தியம். முழுக்க அறிந்தவன் முழு பைத்தியம். அவனே பித்தாண்டார். நீ தாண்டா பித்த, என்னை பார்த்து என்னை நினைத்து நீ பித்து குடிச்சு ஆட போகிறாய் பார் என்று சொன்னார். அப்படி ஆண்டவன் நம்மை படைத்து நம் மூலமாக அவனை அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஆண்டவனை அறிமுகப்படுத்திக் கொண்ட நான் என்ன பண்ணிட்டோம்? நம்மை வந்து அவனையே நமக்குள்ள வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் என்று நான் முயற்சி செய்தேன். ஆனால் பாரித்து அவன் என்னை முற்ற பருகினான். நீங்க இருக்கும்போது சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? அப்படி ஆண்டவனை நான் முழுகலான்னு பார்த்தா அவன் என்ன முடிக்கிறான். ஆச்சரியம். பராசக்திக்கே அதான் சார். நல்லறம் நாடிய மன்னரை நாடி நயபுரிவாள் எங்கள் தாய், அவள் அல்லவராயின் அவளை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவார் மகாகவி பாரதி. அப்படி நம்மை அவன் விழுங்குகிறான், அவனை நாம் விழுங்குகிறோம். இதுல யார் சார் சாமர்த்தியசாலி? இல்ல யார் சாமர்த்தியசாலி? இல்லையா? தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கர ஆர்குலோ சதுரர். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால் இல்லையா? சிந்தையே இடமாக கொண்ட என் தேவே, திருப்பெரும் துறை குறை சிவனே, எந்தையே ஈசா, உடல் இடம் கொண்டாய். உடம்பிற்கு இது அழியக்கூடியது.
சின்ன வயசுல ஜோரா இருக்கும் குழந்தையா, அப்புறம் விளையாடும், அதுக்கப்புறம் இளைஞனா இருக்கும், அதுக்கப்புறம் காதலிக்கும், கல்யாணம் பண்ணிக்கும், குழந்தை பெற்றுக்கும், அதுக்கப்புறம் கிழவனாகும், தடுமாறி ஊன்றி என்ன பண்றதுன்னு தெரியாம படுக்கையில கிடந்து அதுக்கப்புறம் போயிடும். இப்படி இருக்கு அழியக்கூடிய உடம்பு இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு என்ன போட்டாலும் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அது தானா அழியத்தான் போகுமே தவிர அது நிலைச்சு நிற்கவே முடியாது. நம்ம உடம்பு நிலைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமா வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இங்க வச்சா இந்த உணவுப் பொருள்லாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரே பொறாமையா இருக்காரு. அப்படி இந்த பொருள்களை நாம உடம்பை நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், அந்த உடம்பு அழிக்கிறது. இதனால உடம்பா அழிய உயிராதி இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. அதனால இந்த உடம்பை வளர்க்கின்ற உபாயத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டாய், யார் இதற்கு இடம் கொடுக்கை மாறே. இந்த பாட்டுல எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தூரம் நான் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவனை இவனாலையும் சொல்ல முடியல, இவனை அவனாலையும் ஆள முடியல. யார் சதுரன் என்கின்ற கேள்வி இருக்கிறதே, யார் சதுரன் என்கின்ற கேள்வி இருக்கு பாருங்க. அந்த யார் சதுரன் என்கின்ற கேள்விக்கு இன்னமும் என்னால் விடை சொல்ல முடியவில்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையில வானிலை அறிக்கையில சொன்னார்கள், தெல்லகெண்டா பகுதியில மழை பெய்யும். வானிலை சொன்னா மழை பெய்யலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அது மையம் கொண்டு இங்கே பெய்திருக்கிறது தமிழ் மழையா. மிக வாங்க 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 அதிகமா இடங்கள் மிக அற்புதமான பேச்சு. அதாவது அந்த பேசின கொஞ்ச நேரம் போனதே தெரியவில்லை. அவ்வளவு அருமையாக அவர் பேசினார். அதாவது ஆண்டவனை முழுக்க அறிந்தவன் பைத்தியம், முழு பைத்தியம் சொன்னார். விதத்துல சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், ஒரு நல்ல ஞானி ஆண்டவன் அறிஞ்சவன் எப்படி இருப்பான்னா, பாதையில் கிடக்கும் கந்தல் உடுப்பான், பகவான் நினைவில் யோகி கிடப்பான், பாலக பாவ புண்ணியம் கடப்பான், பாலன் பைத்தியம் போல. பாலன் பைத்தியம் போல இருக்கும். அருமையான அது மாத்திரம் முதல்ல இந்த அண்டத்தை கொண்டு காமிச்சாங்க. பாரதியும் அண்டத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசுகிறார். அந்த அண்டத்தினுடைய அளவை பற்றி சொல்கிற போது, மண்டலத்தை அணு அணு ஆக்கினால் வருவது அத்தனை யோசனை கொண்ட தூரம் அவற்றை வைத்தனேன்பா, போலவே உன்னை காளி என்று ஏற்றுவேங்கிறார்கள். அந்த அண்டத்தை பற்றி எல்லாம் சொல்லி அங்கிருந்து படிப்படியாக இறைவனையே நம்மளுக்குள்ளே இறக்கி, நம்ம இறைவனுக்குள்ளே இறக்கி தன்னை, அந்த தன்னுங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவு வருகிறது. நான் அப்பொழுது ஒரு 19 வயசு எனக்கு. ஒரு பிள்ளையார் கோயில்ல கவியரங்கம் எங்க பேராசிரியருடைய தலைமை. என்ன தலைப்புன்னு சொல்லவில்லை. நான் அப்பொழுது ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு நான் சாகும் நாள் என்னாலும். அதுல எங்கும் உள்ள நீங்கனவே இயம்பி சென்றார் இறைவா, உன் துன்ப முகத்தின் எல்லையிலா ஜோதி காணும் துடிப்புடனே பொங்கும் முகையின் பேதமையில் புகுந்து பார்த்தேன், ஆனால் அங்கு எங்கும் உள்ளான் என் முனையே ஏனோ காணேன் என கண்டேன். இந்த மாதிரி மலருக்குள்ள போய் பார்த்தேன், அங்க ஆணவமே கண்டேன், வேற என்ன கண்டேன் உன்னை காணவில்லை. வாடிய மலர்ல பார்க்கிற போது அங்க அந்த சோகத்தை கண்டேன், என்னை கண்டேன் உன்னை காணவில்லை. எங்கும் இருக்கிற நீ என்னை பிளந்தால் நீ இருப்பாய் சொன்ன, பிளந்து பார்த்தேன் காணவில்லை. நன்றாய் உன்னை கண்டிடவே நான் சாகும் நாள் என்னாலும். நான் என்பது மறைந்து போவது என்னால் என்ற தன் என்ற சொல்கிற போது அந்த எல்லாம் நான் நினைவு கொள்வது மிக அற்புதமான பேச்சு. நல்ல குறித்த
காலத்துல அவர் வந்து சொற்பொழிவு செய்து பழக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம அந்த குறித்த காலத்துல மிக அழகாக அவர் நிறைவு செய்திருக்கிறார். இனி அடுத்த நிகழ்ச்சி